ஹே மை எனர்ஜிஸ், ஈஸியான அனி சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லிஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்து அதில் தண்ணி ஃபில் பண்ணி உப்பு போட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸை போட்டுக்கலாம். அது 90% பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதிகமாக பாயில் பண்ணாதீங்க, அது உடஞ்சி போயிடும். ஸோ கேர்ஃபுல். அப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். வெந்த பிறகு இன்னொரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அது கூட கார்ன்ஃப்ளோர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண வச்ச பொட்டேட்டோஸை போட்டுக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கார்லிக், ஜிஞ்சர் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது கூட க்ரீன் சில்லிஸும் போட்டுக்கலாம். பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். அது கூட ஆனியனும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட சால்ட், பெப்பர், சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ் அண்ட் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட 50 ml தேனும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் அது கூட 1 1/2 ஸ்பூன் செசமி சீட்ஸ் போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை தட்டிடுங்க.